18வது IPL திருவிழாவின் 30வது நாளான நேற்று நடைபெற்ற 39வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தேர்வு செய்து, அந்த வகையில் முதலில் பேட்டிங் ஆடிய குஜராத் அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்களாக சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் களமிறங்கினார்கள். இவர்கள் இருவரும் அபாரமாக விளையாடி அரை சதத்தை கடந்து அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். முதல் விக்கெட்டுக்கு 12.2 ஓவர்களில் 114 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் இந்த ஜோடி பிரிந்தது. சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்ததாக வந்த பட்லர் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடினார். மறுமுனையில் சதத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த சுப்மன் கில் 90 ரன்களில் ஆட்டமிழந்தார். அவரை தொடர்ந்து வந்த திவேட்டியா டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இறுதியாக பட்லர் தனி ஆளாக போராடி 41 ரன்கள் எடுத்து அணியை வலுவான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் குஜராத் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 198 எடுத்து. கொல்கத்தா தரப்பில் வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா மற்றும் ரசல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டுகள் வீழ்த்தினாங்க. இதனையடுத்து 199 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் குஜராத் அணி 39 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது. நேற்றைய ஆட்டத்தில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் ஆட்டநாயகன் விருதை வென்றார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 31வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 40வது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோடு மோதவுள்ளது. இந்த போட்டி லக்னோவில் உள்ள பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏகானா கிரிக்கெட் மைதானத்தில் இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் டெல்லி அணி 7 ஆட்டங்களில் ஆடி 5 வெற்றி 2 தோல்வி கண்டு புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. அதேவேளையில் லக்னோ அணி 8 ஆட்டங்களில் ஆடி 5 வெற்றி 3 தோல்வி கண்டு புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 2 அணிகளும் சமமாக 5 ஆட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய 6வது வெற்றியை பதிவு செய்ய கடுமையாக போராடுவார்கள் என்பதால் இன்றைய ஆட்டம் நிச்சயம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.